நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் பறவை காய்ச்சல் தமிழ்நாட்டில் இப்போது பரவிட்டு தாங்க இருக்குது. ஸோ பல காகங்கள் சென்னையிலையும் கடலூர்லையும் செத்து மடிஞ்சிட்டு தான் இருக்குது. இதை பரிசோதனை மூலம் கன்ஃபார்மும் பண்ணியாச்சு, ஏவியன் ஃப்ளூ பறவை காய்ச்சல் தான் அப்படின்றது. இந்த பறவை காய்ச்சல் காகங்களோட நிற்காது, நீங்கள் சாப்பிட்ற சிக்கனுக்குள்ளாடியும் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் சிக்கன் கூட நீங்கள் சாப்பிட்றதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு எப்படி பிரச்சனை வரும், அதை எப்படி தவிர்க்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது நேத்தைக்கு வந்த நியூஸ், இதை பாருங்க. சென்னையை தொடர்ந்து கடலூரிலும் காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழக்கின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். சென்னை அடையார், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, திருவான்மியூர் போன்ற இடங்கள்ல நேஷனல் அனிமல் டிசீஸ் லெபார்டரி டெஸ்டிங் பரிசோதனை மேற்கொண்டதுல எல்லாத்துலேயுமே H5N1 என்ற ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இருந்தது உறுதிப்படுத்தியிருக்கு. இதே H5N1 வைரஸ் மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த கூடுமான்னு கேட்டால் பிரச்சனை ஏற்படுத்தலாம். எந்த மாதிரி நேரங்கள்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காகங்கள் இறந்து கிடக்கும் இல்லையா, அந்த இறந்த உடம்புல இருந்து வருகிற கழிவுகளை நீங்கள் தொட்டாலோ, அதுலேருந்து வாயிலிருந்து வருகிற உமிழ்நீரை நீங்கள் தொட்டாலோ அந்த வைரஸ் நம்ம உடம்புல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அதை தொட்டதுக்கு அப்புறம் உங்கள் மூக்கு மூலமோ உங்கள் வாவலியோ நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த வைரஸ் மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இறந்து போன காகம் தானே, உடம்புல கிருமி இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. ஸோ ஈரப்பதமாக இருக்குது, அதில் அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிது, அந்த மாதிரி இடங்கள் இந்த காகங்கள் விழுந்து இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் கூட அதோட உடம்புல இந்த வைரஸ் இருக்கும். ஸோ இது காகங்களை மட்டும் கிடையாதுங்க, கோழியை பாதிக்கக்கூடியது, ஸோ வாத்துகளை பாதிக்கக்கூடியது, இல்லை பறவைகளை பாதிக்கும். ஸோ அதாவது பறந்து திரியக்கூடிய வைல்டு பேட்ஸை அதிகமாக பாதிக்கும். ஸோ சிக்கனில் இருக்கும்போது நிறைய பேர் பயருவாங்க, நான் எப்படிங்க சிக்கன் சாப்பிட்றது அப்படின்னு. கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸுக்கு மேலே, அதாவது 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே நீங்கள் அதை சமைச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கிருமி உணவில் இருக்காது. H5N1 மனிதர்களுக்கு பரவுறதை நம்ம குறைக்க முடியும். காகங்கள் நீங்கள் போகிற இடங்கள்ல எங்கேயாவது இறந்து கிடக்குது அப்படின்னா க்ளவுஸை அதிகமாக பயன்படுத்துங்க. இதுக்கு இப்போதைக்கு ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே அது பெரிய அளவில் கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். மற்றபடி இதுக்கு தடுப்பூசிகள் எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் படலை. இல்லை, இந்த ஏவியன் ஃப்ளூலையும் 3-4 ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஸோ குறிப்பாக H5N1, H7N9, H9N2 போன்ற பல வகையான வேரியண்ட் வைரஸ்களும் இருக்குது. ஸோ ஓவராலாக பறவை காய்ச்சல் பறவைகளுக்கு இது டெட்லியான டிசீஸ், மனிதர்களையும் தாக்கக்கூடியது அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. பட் மனிதர்களுக்கும் தாக்கினா அது டெட்லி தான் அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொதுவாக இது எப்படியெல்லாம் அதிகமாக பரவுது அப்படின்னா, குறிப்பாக சந்தை, அதிகமான உயிருள்ள விலங்குகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம், பண்ணைகள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமாக பரவும். மற்றபடி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் வராது. பட் இருந்தாலும் உயிருள்ள விலங்குகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஜாக்கிரதையாக இருங்க. அதை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி.